அசைவத்திலே கருவாட்டை மிஞ்சிய சத்து எதிலுமே இல்லை. நன்மையை அடுக்கிக் கொண்டே போகலாம். நாள்தோறும் நம்ம வீட்டு சமையலில் பயன்படுத்தும் ஒரு சின்ன உணவு, அதை பார்த்தால் பெருசா எதுவும் தெரியாது. ஆனால் அதுக்குள்ள மறைந்திருக்கிற சக்தி உடலுக்குள் போய் வேலை செய்யும் விதம் நம்ம வாழ்க்கையிலேயே பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடியது. இதெல்லாம் சும்மா ஒரு சைட் டிஷ் தானே அப்படின்னு நினைக்கிற பலருக்கும் உண்மையிலேயே ஆச்சரியமாக தோன்றும் விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது. குறிப்பா 100 கிராம் கருவாடு சாப்பிட்டாலே உடம்புக்கு கிடைக்கும் பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டா இதை இனிமே அலட்சியப்படுத்த மாட்டீங்க. கருவாடு என்றாலே முதல்ல நினைவுக்கு வருவது புரதச்சத்து. நம்ம உடம்பு நாள்தோறும் சரியா வேலை செய்ய, தசைகள் வலுவாக இருக்க, சோர்வு இல்லாமல் இருக்க இந்த புரதம் ரொம்ப அவசியம். 100 கிராம் கருவாட்டில் இருக்கிற புரதம் பல நேரங்களில் முட்டை, கோழி, இறைச்சியை காட்டிலும் கூட அதிகமாக இருக்கும். அதனால்தான் அடிக்கடி சோர்வா இருப்பவர்கள், உடம்பு மெலிவா இருக்கிறவர்கள், வேலை செய்தாலே களைப்பாகிறவர்கள் கருவாட்டை சரியான அளவில் எடுத்துக்கிட்டா மெதுவாகவே உடம்புல நல்ல மாற்றம் தெரியும். அடுத்த முக்கிய விஷயம், எலும்பு ஆரோக்கியம். இப்ப பலருக்கும் முதுகு வலி, முழங்கால் வலி, இடுப்பு வலி, எலும்பு பலவீனம் போன்ற பிரச்சனைகள் அதிகமா வருது. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் கால்சியம் குறைபாடு. கருவாட்டில் இயற்கையாகவே கால்சியம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக சிறிய மீன் கருவாடுகள் சாப்பிடும் போது எலும்புடன் சேர்ந்து போகும் சத்து உடம்புக்குள் சென்று எலும்புகளை வலுப்படுத்தும். வயதாக ஆக வரும் பிரச்சனைகளை தள்ளி வைக்க இதுவே ஒரு நல்ல வழி. இதயம் மற்றும் இரத்த ஓட்டம் தொடர்பான விஷயங்களிலும் கருவாடு பெரிய பங்கு வகிக்கிறது. இதில் இருக்கும் ஒமேகா 3 கொழுப்பு சத்து இரத்த நாளங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள உதவுகிறது. இதனால் மாரடைப்பு, உயர் இரத்த அழுத்தம், கொலஸ்ட்ரால் போன்ற அபாயங்கள் குறைய வாய்ப்புகள் அதிகம். கொழுப்பு இருக்கிறதே, சாப்பிட்டா பிரச்சனை ஆகாதா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க. ஆனால் இது ஒரு நல்ல கொழுப்பு. சரியான அளவில் எடுத்துக்கிட்டா இதயம் ஆரோக்கியமாக இருக்க இது உதவும். மூளை செயல்பாடு, நினைவாற்றல், கவனம் ஆகியவற்றுக்கும் கருவாடு பயனளிக்கிறது. இப்போ பலருக்கும் மறதி, கவனச்சிதறல், மன அழுத்தம், தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் அதிகரிக்கிறது. கருவாட்டில் இருக்கும் சில கொழுப்பு சத்துக்களும் தாது சத்துக்களும் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். இதனால் மனசு அமைதியாக இருக்கும். வேலைக்கும் படிப்புக்கும் கவனம் கூடும். குறிப்பாக மாணவர்கள், அதிக வேலை அழுத்தம் உள்ளவர்கள் இதை உணவில் சேர்த்துக்கிட்டா நல்ல பலன் கிடைக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் கருவாடு உதவுகிறது. இப்போ காலநிலை மாற்றம், மாசு, தவறான உணவு பழக்கம் காரணமாக அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல், உடல் சோர்வு போன்றவை வருது. கருவாட்டில் இருக்கிற இரும்புச்சத்து, ஜிங்க் போன்ற தாதுக்கள் உடம்பின் பாதுகாப்பு சக்தியை உயர்த்தும். இதனால் நோய்கள் எளிதாக தாக்காது. குறிப்பாக அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகிறவர்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் இதை உணவில் சேர்த்துக்கிட்டா நல்ல மாற்றம் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம், கருவாடு நல்லதுதான் என்றால் அளவில்லாமல் சாப்பிடலாம் என்பதில்லை. அதிக உப்பு சேர்த்த கருவாடு, தரமில்லாத முறையில் உலர்த்தப்பட்ட கருவாடு சாப்பிட்டால் இரத்த அழுத்தம், சிறுநீரக பிரச்சனை போன்றவை வர வாய்ப்புகள் அதிகம். அதனால் சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்பகமான இடத்தில் வாங்கிய கருவாட்டை வாரத்தில் 2 அல்லது 3 முறை சுமார் 100 கிராம் அளவில் எடுத்துக்கிட்டா போதும். சமைக்கும் போது அதிக எண்ணெய் தவிர்த்து எளிமையாக செய்தால் பலன் இன்னும் அதிகம். மொத்தத்தில் கருவாடு என்பது சாதாரண உணவு மாதிரி தோன்றினாலும் அதுக்குள் உடலுக்கு தேவையான பல சக்திகள் மறைந்திருக்கிறது. சரியான அளவில் சரியான முறையில் எடுத்துக்கிட்டா உடல் வலு, மன உறுதி, நோய் எதிர்ப்பு சக்தி, எலும்பு ஆரோக்கியம் எல்லாமே மெதுவாக மேம்படும். தினமும் மருந்து தேடுறதுக்கு பதிலாக நம்ம பாரம்பரிய உணவுகளை புரிந்து கொண்டு பயன்படுத்தினாலே ஆரோக்கிய வாழ்க்கை நம்ம கையில்தான்.